காரை கொடுக்க வேண்டாம் சாமி. அதெல்லாம் அது முதல்ல எல்லாம் சொல்லி வச்சுட்டாரு. நீ சொல்கிறதெல்லாம் எடுபடாது. முதல்ல நான் போய் சாமிகிட்ட சொல்கிறேன், செல்லு உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னா, இல்லை செல்லெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க, என் வீட்டுக்கார்ட்ட இருக்குமா வந்தேன். சரி அப்படின்ட்டு அவன் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னான், கூப்பிட்றா நம்பருக்கு அப்படின்னு. அவள் வீட்டுக்கார அம்மாவை எடுத்துட்டு என்னம்மா பிரச்சனைனா, அந்த அம்மா என்கிட்ட பேசலை, பயந்துக்கிட்டு. அவன் என்ன பேசினான், காரு ஓம் பேரில் தான் இருக்குது, சாமி எடுக்கிற அன்றைக்கி ஓம் பேரில் தான் எடுக்க சொல்லிட்டாரு, உன் வீட்டுக்காரர் சொன்னது சாமி கேட்கல, இப்போ சாமி வேலை முடிஞ்சு போச்சு, வண்டியை ஓரம் கட்டி 1 மாதம் ஆச்சு, உங்கள் ஒப்பனும் நீங்களாம் வந்து வண்டியை எடுத்துகிட்டு போயிருங்க, ஆனால் ரமேஷை கூட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. மறுநாள் ஒரு 10 பேர் வந்தாங்க. இவன் இங்கேயும் வந்து சண்டை போடுறான், எல்லாம் கொடுக்க வேண்டாம், செய்ய வேண்டாம், ஆச்சா ஓச்சான்னு கத்துறான். அவனுடைய சில டாக்குமெண்ட் எல்லாம் என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தான். நான் அதெல்லாம் ஒரு பெட்டியை சூட்கேஸில் போட்டு அதை அடைச்சி வெளியில் வீசிட்டு இருந்தா, உன் டாக்குமெண்ட் எல்லாம் அதில் இருக்கு, சரியா இருக்கா என்னன்னு பார்த்துக்கோ, இந்த வண்டி சாவி எடுத்துட்டு போய் இன்னும் 1 நிமிஷம் அது நின்றுச்சுன்னா நான் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துடுவேன், இங்கே நிற்கக்கூடாது. அவன் என்ன சாமி, நான் என்ன பாவம், அவ்வளோதான் அந்த வண்டிக்கு டைமிங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னல வேண்டான்னு, நீ கேட்டியா அப்படின்னா. இல்லை சாமி, நான் நீ சம்பாதிச்சாலும் உன் வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்கணும்ல, தேவையில்லை தூக்கி போயிட்டேன். வேறு அவன் அழுதுகிட்டே போனவன் தான். வேறு அவங்க எல்லாரும் சேர்ந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. போயிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவனை தாயோ தங்கன்னு தங்குனாங்களாமா. அவன் உடனே லீவ் இருந்து கூட கிளம்பி போயிட்டான். கிளம்பி போயிட்டு 3 வருஷம் ஊருக்கே வரல. 3 வருஷம் வரவும் இல்லை, அக்கௌண்ட்டில் பணமும் ஏற்றலை, அங்கேயே லாக் பண்ணிட்டான். இங்கே வீட்டில் கிடந்து கதறி கத்தி, பிறகு அந்த பொண்ணு ஓடியாந்துச்சு, சாமி அங்கே கடன் இருக்கு, இங்கே கடன் இருக்கு, ஒரு வாட்டத்துக்கு பண்ணிட்டாரு, செஞ்சுட்டாரு, எப்படியும் உங்களோட பேசிக்கிட்டு இருப்பாரு, குடும்பத்தை காப்பாற்றணும் சாமி என்னன்னா. நான் ஏம்மா, உங்கள் மாமனுக்கும் உங்கள் அப்பனுக்கும் தெரியாது, உனக்கு தெரியுமில்ல, இங்கே நீ வந்து போனவ தானே. இத்தனைக்கு அந்த பொண்ணுக்கு 2 காதும் கேட்காது சாமி. நம்ம அந்த காதையை ஓப்பன் பண்ணி விட்டு காது கேட்க வச்சோம். அதை கேட்க வச்சதுனால தான் அவன் எங்கேயுமே முடியாதுன்னு இங்கே நடத்திட்டீங்களே. அவங்க ஒய்ஃப் தான் சொன்னதா மாதிரி காது வாங்கி. ஆமாம். அப்புறம் அவளை திட்டினேன், அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தா. எங்கள் அப்பா எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பேசிட்டாங்க, வேற மாதிரி பேசிட்டாங்க, அதனால நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருந்துச்சு, நான் என்ன செய்யணும்னு சொன்னேன். சரி போ, அவள் பேசிக்கிட்டே இருக்கேன், அங்கேருந்து என்னை கூப்பிட்டான். நைட்டில் இந்நேரம் போல தான் பிறகு பேசிக்கிட்டு, எப்பா என்ன பண்ணி வச்சிருக்கிற, என்ன பழைய வெடி பிரச்சனை எனக்கு தான் உருவாக்கி வச்சிருக்க, நான் ஏதோ உனக்கு பண்ணி வச்சுட்டேன், அதனால தான் நீ பணம் அனுப்ப மாட்டேங்கன்னு சொல்லி ஒரு சொந்தக்காரங்களாம் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்களா, நீ என்ன இப்படி பண்ணுறன்னா. அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு சாமி, இங்கேருந்து நான் 1 ரூபா கூட அனுப்ப மாட்டேன், நீ உண்மையிலேயே என் மேலே பற்று வச்சிருக்கிறன்னா நான் சொன்னதை செய், பற்று இல்லை அப்படின்னா நீ உன் இஷ்டத்துக்கு செய்யணும் சாமி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் மரியாதையாக குடும்பத்துக்கு காசு அப்படின்னு சத்தம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே கேட்டான், அவங்க வந்திருக்காளாப்பா அப்படின்னு கேட்டான். முன்னாடி தான் உட்காந்துருக்குது அப்படின்னு. சரி போனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தப்பறம் அவன் என்னமோ அவங்க கண்டபடி திட்டினான்னு வச்சுக்கோங்களேன். திட்டிட்டு சரி போ, நான் போட்டு விட்றேன், இனிமேல் நீயோ வீட்டுக்காரங்களோ யாரும் சாமிக்கிட்ட போய் நிற்கக்கூடாது, அப்படி போய் ஏதாவது நின்னீங்கன்னு தெரிஞ்சால் நான் 1 காசு கூட அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அந்த பொண்ணு மறுநாள் காலையில் தான் நான் அனுப்பிச்சி விட்டேன், நைட்டில் அனுப்ப முடியாது இல்லையா, காலையில் அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் மறுநாளே பணம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, சாமி பணம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி பார்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லாமல் வச்சுக்கோங்க. நல்ல பையன் தான் சாமி, ரொம்ப ஒழுக்கமான பையனாக இருக்கும். இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, 3 வருஷம் ஊருக்கு வரலை, 4வது வருஷம் லீவில் ஊருக்கு வந்திருக்கான், ஊருக்கு போகலை. அவங்க கூட வேலை பார்க்குறான் பாருங்க, கூடயே வேலை பார்க்குற பையன், அந்த பையன் ஊருக்கு போயிட்டான். எங்க திருப்பத்தூர் பக்கத்தில், சரியா, அங்கே போய் அவன் எதோ கொடுத்து விட்டுருக்கான், செஞ்சுருக்கான், அதெல்லாம் வாங்கி கொண்டு போய் அங்கே கொடுத்தவன்
அந்த வீட்டுக்கு அம்மாவோட லிங்க் ஆகிடும். 3 மாதம் லீவு அங்கே கழிச்சிட்டு போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் இவன் 3 மாதம் லீவுக்கு வந்து அவன் அங்கே தங்க வேண்டியது, இவன் போனதுக்கப்புறம் அவன் லீவில் வர வேண்டியது, அந்த குடும்பம் இப்போ ஓடிக்கிட்டு என்ன சொல்ல. இப்போ இடையில ஒருக்கா இந்த பொண்ணு ஃபோன் போட்டுச்சு, சாமி ஊருக்கே வரமாட்டேக்காரு, வந்தாலும் காலையில் வந்து சாயந்தரம் ஓடி போயிடாரு, எங்கே தான் தங்குறாருன்னு எங்களுக்கு தெரியலைண்ணா. அது நீயாச்சு, உன் புருஷனாச்சு, உன் குடும்பமாச்சு, இனிமேல் உன் கதையை எதுவுமே எங்களுக்கு சொல்லாது. நம்ம இப்படி இருக்கா சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஒரு மனப்பாதிப்பு எந்த அளவில் கொண்டு போய் நிறுத்துதுன்னு பாருங்க. இன்றைக்கி அவன் 3 லட்ச ரூபா குடும்பத்துக்கு அனுப்பிச்சுட்டு தான் இருக்கான். அப்படி இருந்தால் அவங்களுக்கு ஆசை தேவை. ஆனால் நமக்கு கார் வாங்கும் போதே தெரியும் இது இப்படித்தான் வரும்னு சொல்லி. அதனால தான் அந்த வண்டியே அந்த பொண்ணு பேரில் எடுக்க சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படியே பண்ணுங்க. நம்ம கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அடிச்சுட்டு போகும். நிறைய பக்தர்கள் சொன்னாங்க, சாமி அவங்க என்ன பண்ணி கிழிச்சுவாங்க நம்ம பார்த்துருக்கோம், எதுக்கே நமக்கு அவங்க இருக்கு, நம்ம என்ன செய்ய போகிறோம், தலையில் அனுப்பிச்சி வச்சுட்டு அது இன்னைக்கும் அந்த குடும்பம் பாருங்க இப்படி தான் இருக்குது. என்ன சொல்கிறது, சரி அது அவங்க தனிப்பட்ட ஒரு இது, நாம் போய் அவங்கள இதுக்கு மேலே பேசுறதுக்கு நல்லது. இப்போ அந்த பையன்கிட்ட நான் ஃபோன் கட் பண்ணி நம்பரே பிளாக் பண்ணிட்டேன். அப்பப்போ பேசுவான், இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே லாக் பண்ணிட்டேன். இது சரிப்பட்டு வராது. சரி அது அவங்க குடும்பம் ஒத்து போகுது, அவங்க போகிறாங்க போயிட்டு போகிறாங்க.